வணக்கம் மாணவ செல்வங்களே! மற்றொரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உப்புகள் அமிலத்தை காரத்துடன் நடுநிலையாக்குவதின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் அயனி சேர்மங்கள் ஆகும். உப்புகள் மின்சாரம் நடுநிலையானவை. இன்று நாம் உப்புகளை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். தொடங்குவதற்கு முன் முந்தைய பாடத்தை பார்ப்போம். முந்தைய அமர்வில் நீங்கள் கற்றுக்கொண்டது ஒரு அமிலம் என்பது காரத்தின் வலிமையை pH அளவுகோல், அதாவது 0 முதல் 14 எனப்படும் அளவை பயன்படுத்தி சோதிக்கலாம். இது ஒரு கரைசலில் ஹைட்ரஜன் அயனி செறிவு அளவை அளிக்கிறது. நடுநிலை கரைசலில் pH 7 இருக்கும். அதே சமயம் அமில கரைசலில் pH 7க்கு குறைவாகவும் கார கரைசலில் 7க்கு மேல் pH ஆகவும் இருக்கும். உயிரினங்கள் ஒரு உகந்த pH வரம்பிற்குள் தங்கள் வளர்சிதை மாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. செறிவூட்டப்பட்ட அமிலங்கள் அல்லது காரங்களை தண்ணீருடன் கலப்பது அதிக வெப்பமான செயல்முறையாகும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். பொதுவான உப்பு இரசாயனத்திற்கான ஒரு மூலப்பொருள். சாதாரண உப்பில் இருந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, ப்ளீச்சிங் பவுடர், பேக்கிங் சோடா, சலவை சோடா அதாவது சோடியம் கார்பனேட், படிகமயமாக்கல் நீர். முக்கிய வார்த்தைகள்: பொதுவான உப்பு, ப்ளீச்சிங் பவுடர், பேக்கிங் சோடா, சலவை சோடா, படிகமயமாக்கல் நீர், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இந்த பாடத்தின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். உப்பு என்று சொல்லும்போது சாதாரண உப்பை பற்றி நீங்கள் நினைக்கலாம். கடல் நீரில் கரைந்துள்ள பல உப்புகள் உள்ளன. இந்த உப்புகளில் இருந்து சோடியம் குளோரைடு பிரிக்கப்படுகிறது. மற்ற வயல்களில் பல உப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. உப்புகள் அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையிலான எதிர்வினையின் தயாரிப்புகள். உப்புகள் நீரில் கரையும் போது நேர்மறை அயனிகளையும் எதிர்மறை அயனிகளையும் உருவாக்குகின்றன. சோடியம் குளோரைடின், அதாவது உப்பு நீர் என அழைக்கப்படும் அக்வஸ் கரைசல் வழியாக மின்சாரம் செலுத்தப்படும் போது அது சிதைந்து சோடியம் ஹைட்ராக்சைடை உருவாக்குகிறது. இந்த செயல்முறை குளோரோ ஆல்கலி செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் குளோரினுக்கான குளோரோ மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கான காரம் உருவாகிறது. குளோரின் வாயு ஆனோடில் மற்றும் ஹைட்ரஜன் வாயு கேத்தோடில் கொடுக்கப்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் கேத்தோடிற்கு அருகில் உருவாகிறது. இந்த குளோரின் வாயு ப்ளீச்சிங் பவுடர் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. காய்ந்த சுண்ணாம்பு, அதாவது CaOH2 மீது குளோரின் செயல்படுவதின் மூலம் ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கப்படுகிறது. ப்ளீச்சிங் பவுடர் CaOCl2 சூத்திரத்தால் குறிக்கப்படுகிறது.
இருப்பினும் உண்மையான கலவை மிகவும் சிக்கலானது. ப்ளீச்சிங் பவுடரின் பயன்கள். இது ஜவுளி தொழிலில் பருத்தி மற்றும் துணியை வெண்மையாக்குவதற்கும், காகித தொழிலில் மரக்கூழை வெளுப்பதற்கும், சலவை தொழிலில் துவைத்த துணிகளை வெளுப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது பல ரசாயன தொழிற்சாலைகளில் ஆக்சிஜனேற்ற முகவராக பயன்படுத்தப்படுகிறது. குடிநீரை கிருமி நீக்கம் செய்ய பயன்படுகிறது. குளோரோஃபார்ம் தயாரிப்பில் வினைப்பொருளாக பயன்படுகிறது. வேகமான சமையலுக்கு சில சமயங்களில் பேக்கிங் சோடா சேர்க்கப்படுகிறது. கலவையின் வேதியியல் பெயர் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதாவது NaHCO3. இது பின்வருமாறு தயாரிக்கப்படுகிறது. சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் பயன்பாடுகள். பேக்கிங் பவுடரில் முக்கியமாக NaHCO3 உள்ளது மற்றும் அதன் மற்ற கூறுகள் Ca, H2, PO4, 2 மற்றும் ஸ்டார்ச் ஆகும். NaHCO3 CO2 ஐ உருவாக்குகிறது. இது மாவை கேக் அல்லது ரொட்டியாக மாற்றுகிறது. இதன் விளைவாக கேக் மற்றும் ரொட்டி மென்மையாகவும் பஞ்சு போன்றதாகவும் இருக்கும். சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஆன்டாசிட்களில் ஒரு மூலப்பொருளாகவும் உள்ளது. காரத்தன்மை இருப்பதால் வயிற்றிலுள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கி நிவாரணம் அளிக்கிறது. இது தீயை அணைக்கும் கருவிகளில் சோடா அமிலமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இது லேசான கிருமி நாசினியாக செயல்படுகிறது. சோடியம் குளோரைடிலிருந்து பெறக்கூடிய மற்றொரு ரசாயனமானது சலவை சோடா ஆகும். பேக்கிங் சோடாவை சூடாக்குவதன் மூலம் சோடியம் கார்பனேட்டை பெறலாம். சோடியம் கார்பனேட்டின் மறுபடிகமயமாக்கல் சலவை சோடாவை வழங்குகிறது. இது ஒரு கார உப்பும் கூட. சோடியம் கார்பனேட் மற்றும் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் பல தொழில்துறை செயல்முறைகளுக்கு பயனுள்ள ரசாயனங்கள். சலவை சோடாவின் பயன்பாடுகள். சோடியம் கார்பனேட், அதாவது சலவை சோடா, கண்ணாடி, சோப்பு மற்றும் காகித தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது. இது போராக்ஸ் போன்ற சோடியம் சேர்மங்களின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது. சோடியம் கார்பனேட்டை வீட்டு உபயோகத்திற்காக சுத்தம் செய்யும் பொருளாக பயன்படுத்தலாம். இது நீரின் நிரந்தர கடினத்தன்மையை அகற்ற பயன்படுகிறது. பல உப்புகள் நீர் மூலக்கூறுகளுடன் படிகங்களாக காணப்படுகின்றன. இந்த நீர் மூலக்கூறுகள் படிகமயமாக்கல் நீர் என்று அழைக்கப்படுகின்றன. படிகமயமாக்கல் நீரை கொண்டிருக்கும் உப்புகள் நீரேற்றப்பட்ட உப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு உப்பில் நீரேற்றப்பட்ட நீரின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதன் வேதியியல் சூத்திரத்தில் ஒரு புள்ளிக்கு பிறகு குறிக்கப்படுகிறது. உதாரணமாக, காப்பர் சல்பேட் படிகமானது செப்பு சல்பேட்டின் ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் 5 நீர் மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. படிகமயமாக்கலின் இந்த நீர் செப்பு சல்பேட்டை நீலமாக்குகிறது.
அதை சூடுபடுத்தும் போது அதன் நீர் மூலக்கூறுகளை இழந்து வெண்மையாகிறது. படிகமயமாக்கல் நீர் இல்லாத உப்புகள் அன்ஹைட்ரேட்ஸ் உப்பு என்று அழைக்கப்படுகின்றன. அவை பொதுவாக பொடிகளாக காணப்படுகின்றன. படிகமயமாக்கல் நீர் என்ற கருத்தின் அடிப்படையில் பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்பவும். 373 கெல்வினில் ஜிப்சத்தை கவனமாக சூடாக்கினால் அது கால்சியம் சல்பேட் ஹெமிஐட்ரேட்டாக மாற்றுவதற்கு நீர் மூலக்கூறுகளை ஓரளவு இழக்கிறது. இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. உடைந்த எலும்புகளை சரியான நிலையில் ஆதரிக்க மருத்துவர்கள் பிளாஸ்டராக பயன்படுத்தும் பொருள். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒரு வெள்ளை தூள் போன்ற மற்றும் தண்ணீருடன் கலக்கும்போது ஜிப்சம் உருவாகுவதால் கடினமான திடப்பொருள் அமைகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உப்பு என்பது அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையிலான எதிர்வினையின் விளைபொருளாகும். அமிலங்களும் காரங்களும் ஒன்றோடொன்று நடுநிலையாக்கி அதனுடன் தொடர்புடைய உப்புகள் மற்றும் தண்ணீரை உருவாக்குகின்றன. அன்றாட வாழ்வில் உப்புகள் பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளன. படிகமயமாக்கல் நீர் என்பது ஒரு உப்பின் ஒவ்வொரு சூத்திர அலகுகளிலும் அதன் படிக வடிவில் வேதியியல் ரீதியாக இணைக்கப்பட்ட நீர் மூலக்கூறுகளின் நிலையான எண்ணிக்கையாகும்.